ரகுராம் ஐயாவை இந்த கண்டத்துல இருந்து காப்பாத்ததான் கதிர் 9 வாரம் இந்த பரிகாரத்தை பண்றதுக்காக வந்திருக்கான். ஜீவா, என்ன மன்னிச்சிரு மாயா. நீ எதுக்குடா மன்னிப்பு கேக்குற? எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா? அது நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரகுராம் மாமாவை பார்த்து உண்மையெல்லாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான் மாயா. அவரோட தங்கச்சி பிள்ளையா அந்த வீட்டுக்கு போனா அவரும் சந்தோஷம்தான் படுவார். ஆனா எதையுமே சாதிக்காத, சக்சஸ் ஆகாத அவர் பொண்ணோட புருஷனா என்ன யோசிச்சு பாரு. ஜெயிச்ச புருஷனோட கம்பீரமா தான் பெத்த அப்பா அம்மா முன்னாடி நிக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு பெரிய கௌரவம். நான் ஜெயிச்சு தனாவை கௌரவப்படுத்தி அவளை சந்தோஷப்படுத்தி அவளை மாமா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அங்க ஒப்படைக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நான் அவரோட உண்மையான மருமகங்கிறதையே சொல்லுவேன். கிரேட் கதிர், நீ சொன்னது சீக்கிரமே நடக்கும். நடக்கணும்னு தான் வெறித்தனமா உழைச்சிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா கடன் எல்லாம் அடைச்சு பெரிய ஆளாகி காட்டுவேன். மாமா என்னை நம்பி கொடுத்த வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுப்பேன். ஜீவா கிட்ட ஃபாதர் போன்ல பேசின விஷயம் தெரிஞ்சது. இப்ப ஜீவா இந்த ஊர்ல தான் இருக்கானா? எங்க நாம கூட ஜீவாதான்னு தெரியாம நாம அவனை பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். அவன் நம்பர வாசு ஏன் தேடி போறான்? ஃபாதருக்கு ஜீவாவை தெரியும்னு அது வாசுவுக்கு எப்படி தெரிஞ்சது? ஜீவாவை பத்தி பேசின ஃபாதர் ஏன் நம்ம கிட்ட ஜீவாவை பத்தி பேசல? ஐயோ, அதுதான் புரியல மாமா. வாசு வந்தது அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். அப்போ புவனேஸ்வரியால ஜீவாவுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? ஐயோ ஐயோ, இல்ல இல்ல, அப்படிலாம் வரக்கூடாது. அப்படிலாம் நம்ம விட்டுறக்கூடாது. ஜீவா யாரு, எப்படி இருப்பான்னு நம்ம இத்தனை நாள் தவிச்சிட்டு இருக்கோம். இப்ப அவன் பத்திரமா இருப்பான்ல? பத்திரமா இருப்பான். அவன் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்து நிப்பான். நம்ம பூஜை செஞ்ச நேரம், திதி கொடுத்த யோகம், நம்ம குடும்ப வம்சம் நம்ம ஜீவா கிடைச்சிட்டான். ஐயோ, நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். ஜீவா பத்திரமா இருக்கணும்பா. ஃபாதர் பீட்டர் சீக்கிரமா குணமாகி எங்க ஜீவா யாருன்னு எங்களுக்கு காட்டணும். எங்க வளர்ந்தானோ, எப்படி வளர்ந்திருப்பானோ, அவனுக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்குங்கிறத அவன் பார்க்கணும். இந்த குடும்பத்தோட கெட்ட நேரம்ல அவன் வரதுனால அழியணும். அண்ணி, இந்த ஜீவா எங்கேயோ போய் தொலைறான்னு நினைச்சா இங்கேயே கால சுத்தின பாம்பு மாதிரி கிடைக்கிறான் போல இருக்கே. வரட்டும் வரட்டும், அவனை எப்படி ஓட ஓட இந்த வீட்டை விட்டு அனுப்புறன்னு மட்டும் பாரு. பெருசா பாசன்னு சொல்லி இந்த வீட்டுல எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஜீவாவோட காலடி இந்த வீட்டுல படுற அன்னைக்கு இந்த வீடே அப்படியே ரெண்டா உடைஞ்சு பிரியணும். புதுசா இத்தனை வருஷம் கழிச்சு வந்து சொத்துல பங்கு கேட்டா நம்ம அப்படியே தூக்கி கொடுத்துடணுமா என்ன? கண்டிப்பா அவன் வந்ததும் இந்த வீட்டுல நம்ம யாருன்னு அவனுக்கு காமிக்கணும். அவனை ஓட ஓட விரட்டி அடிக்கணும். என்ன வட்டமேஜை மாநாடு நடக்குது போல? ஏங்க, நாங்க எங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்கோம், நீங்க நடுவுல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பேசாம கிளம்பி போங்க. நான் கிளம்புறேன், நீங்க நடத்துங்க. ஆனா ஒன்னும் நடக்க போறது இல்ல. மீட்டிங் போடுறாங்களா? மீட்டிங் லூசு. அண்ணி, உங்க வீட்டுக்கார் ஒருத்தர் போதும் நம்ம மொத்த பிளானிங் கெடுக்கிறதுக்கு. பெரியம்மா, என்னாச்சு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல மாயா, கடைக்கு போகும்போது சரி வேண்டாம், எதுக்கு அது விடு. என்ன பெரியம்மா, ஏதோ சொல்ல வரீங்க ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க.
எதையோ நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு மட்டும் புரியுது. என்னன்னு சொல்லுங்க பெரியம்மா. சொன்னீங்கன்னா கொஞ்சம் உங்க மனசுக்கும் ஆறுதலா இருக்கும்ல. அது ஒண்ணும் இல்ல மாயா. கனவுல உன் பெரியப்பாவை கத்தியால குத்துன கைய பார்த்தேன்னு சொன்னேன்ல, ஆமா. அதே மாதிரி பச்சை கயிறை கையில கட்டி அதே முருகன் டாலர் போட்டிருந்தத நான் பஜார்ல பார்த்தேன். நீங்க கனவுல பார்த்த அதே முகமா பெரியம்மா? இல்ல மாயா, நான் தான் அவன் முகத்தையே பார்க்கலையே. அவன் கைய மட்டும் தான் பார்த்தேன். அவனோட கையில அதே மாதிரி பச்சை கயிறும் முருகன் டாலரும் தான் போட்டிருந்துச்சு. பின்னையே நீங்க தேவையில்லாம பதட்டமா இருக்கீங்க. இப்போலாம் கலர் கலரா கயிறெல்லாம் கட்டுறாங்க. பச்சை கலர் அதிர்ஷ்டம்னு நிறைய பேர் கட்டுறாங்களே, அதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியுமா? நார்மலா இருங்க. மாயா, என்ன ஆச்சு? பெரியம்மா பச்சை கயிறு கட்டின அந்த கையை பத்தி எப்பவுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க போல. அப்படியா? ஆமா சீனு, அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து நாம சரி பண்ணணும். நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும். சரி மாயா. மேடம் மேடம் மேடம், நீங்க இங்கே இருங்க. உள்ள கதிர் மாயா யாராவது இருக்காங்களான்னு பார்த்து சொல்றேன். உங்களுக்கு ஃபோன் பண்றேன், சரிங்களா? ஃபாதர் பீட்டரை எந்த ரூம்ல அட்மிட் பண்ணிருக்காங்க? நேரா போய் ரைட்ல போங்க சார். தேங்க்ஸ். சரி மேடம், நீங்க மட்டும் வாங்க. இல்ல, நாங்க சேர்ந்தே ப்ரே பண்ணிட்டு போயிடுறோம். சரி வாங்க. ஜீவா நம்பரை ஒழுங்கா கொடுத்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நல்லதுக்கு காலமே இல்ல ஃபாதர். சிஸ்டர். சொல்லுங்க மேடம். கிளம்புறேன் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். மேடம், ஜீவாட்ட பேசலாமா? பேசணும். ஃபாதர் பீட்டர் உங்க நம்பரை கொடுத்தாருன்னு சொல்லி எங்கேயாவது சந்திக்க கூப்பிடணும். முதல்ல ஜீவா யாருன்னு பார்க்கணும். எங்க இருக்கான், என்ன வேலை பார்க்கறான்னு விசாரிக்கணும். அப்புறம் அவன் நம்ம கூட சேருவானா இல்ல ரகுராம் குடும்பத்தை அழிக்க ஆயுதமா பயன்படுவானான்னு பார்க்கணும். நமக்கு நண்பன் ஆவானான்னு பார்க்கணும். எதுவா இருந்தாலும் சரி, அவன் கதையை முடிச்சணும்.